இன்னைக்கு நம்ம நிதிலன் சுவாமிநாதனோட இயக்கத்துல விஜய் சேதுபதி, அனுராக் காஷ்யப் இன்னும் பல பேர் நடிச்சு வெளிவர இருக்கிற மகாராஜா படத்துடைய ரிவ்யூ தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஆக்ஷன். படம் ஆரம்பிக்கும்போது ஒரு கேள்வி இருக்கு. யார் லட்சுமி? அப்படிங்கிற ஒரு கேள்வி. அதுதான் ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாவே வந்துட்டு இருக்கு. லட்சுமி யாரு? இந்த லட்சுமிய எதுக்காக தேடுறாங்க? அப்படிங்கிற ஒரு கேள்வி ஓடிக்கிட்டே இருக்கு. அத சுத்தி கதைகள் நகர்ந்துகிட்டே இருக்கு. அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா, செகண்ட் ஹாஃப்ல லட்சுமிய யாரு எடுத்தா? லட்சுமிய யாரு கடத்துனா? ஸோ அப்படிங்கிற ஒரு கேள்வி ரொம்ப விறுவிறுப்பா போயிட்டுருக்கு. இதுதான் படத்துடைய ஃபர்ஸ்ட் ஹாஃப் அண்ட் செகண்ட் ஹாஃப். இந்த படத்த ஒரு நான் லீனியரா தான் சொல்றாங்க. ஆக்சுவலா சொல்லப்போனா, அதுக்கு ஒரு மிகப்பெரிய கட்ஸ் வேணும். ஏன்னா, இந்த கதைய நான் லீனியரா சொல்லும்போது எங்கேயுமே கெடுக்கவே இல்ல. அவ்ளோ சூப்பரா இந்த கதைய நகர்த்தி கொண்டு போயிருந்தாங்க. படத்துல விஜய் சேதுபதியும், அனுராக் காஷ்யப்பும் போட்டி போட்டு நடிச்சிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். விஜய் சேதுபதி அவருக்கு குடுத்த கதாபாத்திரத்த ரொம்ப அழகா பண்ணியிருக்காரு. படத்துடைய ஆரம்பத்துலேருந்து முடியிற சீன் வரைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா, அந்த கேரக்டர கேரி பண்ணிக்கிட்டு, அதுக்கு அவர் போட்ட மெனக்கெடல் வந்து நம்மளுக்கு ரொம்ப அழகா தெரியுது. ஏன்னா, ஒரு டயலாக்கா இருக்கட்டும், ஒரு எமோஷனா இருக்கட்டும், அத நமக்குள்ள கடத்துறாரு. அந்த விதத்தில விஜய் சேதுபதி இந்த படத்தில கிழிச்சு விட்டுருக்காரு அப்டின்னே சொல்லி ஆகணும். லட்சுமி அப்படிங்கும்போது, "யார் யா லட்சுமி?" அப்படின்னு கேட்கும்போது ஒரு ஒரு மேனரிசம் ஒண்ணு பண்ணுவாரு. அது படத்துடைய கிளைமாக்ஸ்ல உங்களுக்கு புரியும். அவரு அது எந்த வலியோட எவ்வளோ ஒரு மிகப்பெரிய ஒரு வலி அவருக்குள்ள இருக்கும். அந்த வலியோட அந்த ஒரு மேனரிசத்த சொல்லுவாரு. லட்சுமி மேல அப்படி என்ன ஒரு பாசம். லட்சுமிக்கும் விஜய் சேதுபதிக்கு என்ன தொடர்பு அப்படிங்கிறத வந்து ரொம்ப அழகா காமிச்சிருப்பாங்க. விஜய் சேதுபதி வந்து அவர் பொண்ணு மேல அதிகமா பாசம் வச்சிருப்பாங்க. அவருடைய பொண்ணு வந்து கேம்புக்கு போயிடுவாங்க. அதாவது விஜய் சேதுபதி பொண்ணு எது பண்ணாலுமே விஜய் சேதுபதி சப்போர்ட் பண்ணுவாரு. ஏன்னா, விஜய் சேதுபதியோட பொண்ணு எங்கேயுமே தப்பு பண்ணியிருக்க மாட்டாங்க அப்படின்னு விஜய் சேதுபதி நம்பக்கூடியவங்க. அதே மாரி தான் வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க பொண்ணு வந்து ஒரு ஸ்போர்ட்ஸ் கேர்ள். அவங்க ஸ்போர்ட்ஸ் விஷயமா கேம்புக்கு போயிடுவாங்க. அதுக்கப்புறம் இவரு போலீஸ் ஸ்டேஷனுக்கு வருவாரு. "லட்சுமிய காணோம்" அப்படின்னு சொல்ட்டு. அங்க என்ன நடக்குது? அந்த பொண்ணு கால் பண்ணி "லட்சுமி நல்லா இருக்காங்களா? லட்சுமிய பார்த்தீங்களா?" அப்படிங்கிற ஒரு கேள்வி கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. அவரு பதில் சொல்லவே மாட்டாரு. அப்படியே நகர்ந்துகிட்டே இருக்கும். அனுராக் காஷ்யப்புடைய கதையும் உள்ள வரும். அவரு என்ன பண்ணிக்கிட்டு இருக்காரு? அப்படிங்கிற ஒரு விஷயம் நடந்துட்டு இருக்கும். அபிராமி ஒரு சீன்ல பெர்ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. அந்த பெர்ஃபார்மன்ஸ் வந்து பிளாஸ்டிங் அப்படின்னே சொல்லி ஆகணும். அவ்ளோ அழகா அந்த சீன வந்து பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. இந்த படத்துல ரொம்ப சர்ப்ரைசிங்கா ஒருத்தவர் வந்து யாரு அப்படின்னா, சிங்கம் புலியோட நடிப்பு. சிங்கம் புலியோட நடிப்பு வந்து இந்த படத்த அப்படியே ஒரு செகண்ட் அப்படியே எலிவேட் பண்ணி கொண்டு போயிடுச்சு. செகண்ட் ஹாஃப் உடைய எண்டுலாம் வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது அந்த கடைசி 20 நிமிஷம்லாம் வந்து என்னடா, 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 என்னடா அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து நமக்கு ஏற்படுத்திக்கிட்டே இருப்பாங்க. அந்த விதத்தில வந்து பார்த்தீங்கன்னா, படம் பிளாஸ்டிங் அப்படின்னு சொல்லி முனிஷ்காந்தா இருக்கட்டும், நட்டி நடராஜன் இவங்க 2 பேருமே படத்தில வந்து அவ்ளோ அழகா நடிச்சிருக்காங்க. நட்ராஜன் வந்து நம்ம ட்ரெய்லர் பார்க்கும்போது தெரியும் ஒரு பணப்பேய் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த கேரக்டர கேரி பண்ணிக்கிட்டே கொண்டு வருவாங்க. ரொம்ப சூப்பரா இருக்கும். கிளைமாக்ஸ்ல ஒரு ட்விஸ்ட்டு. அந்த ட்விஸ்ட்டு வந்து சூப்பரா இருக்கும். என்ன இவன் என்னடா எல்லாத்தையுமே சொல்றானே, என்ன ஏதுன்னு சொல்ல மாட்றானே அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, எதையுமே சொல்ல முடியாது. ஏன் அப்படின்னா, இந்த படத்துல போய் உட்கார்றீங்க அப்படின்னா, உங்களுக்கு ஒரு ஒரு விஷயமே வந்து பார்த்தீங்கன்னா, சர்ப்ரைசிங்கா இருக்கும். அத நான் இங்க உடைச்சுட்டேன்னா, நீங்க படம் பார்க்கறதே வேஸ்ட் அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். ஸோ அதனால தான் வந்து எந்த ஒரு விஷயத்தையுமே நான் சொல்லாம அப்படியே இந்த படம் ஏன் பார்க்கணும் அப்படிங்கிறத மட்டும் தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். இந்த படம் எப்படி இருக்கு அப்படிங்கிறத மட்டும் தான் சொல்லிட்டு இருக்கேன். படத்தில பேர் விளையாட்டு வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப அழகா விளையாண்டுருக்காங்க. பெயருடைய அதாவது பேர வச்சு விளையாடக்கூடிய விளையாட்டு, பேர வச்சு சொல்லக்கூடிய அரசியல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப அழகா இருக்கு. அது அரசியலான்னு கேட்டா, ஒரு உதாரணத்துக்கு வந்து இத சொல்லலாம். இந்த வேலை பார்க்கிறவனுக்கு இதுதான் பேர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வட்டமைப்பு இருக்கும்ல, அதெல்லாம் உடைச்சாச்சு. அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து ரொம்ப அழகா இதில காமிச்சிருப்பாங்க. போலீஸ் கதாபாத்திரத்தில நடிக்கக்கூடிய கல்கி, அவருடைய பெர்ஃபார்மன்ஸ் வந்து ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. அவரு போலீஸ் பட் திருடன். அவரு ஒரு பெர்ஃபார்ம் வந்து போலீஸ் ஸ்டேஷன்ல பண்ணுவாரு. அவ்ளோ அழகா இருக்கும் அது. ஆக்சுவலா சொல்லப்போனா அது ஒரு பெஞ்ச் மார்க்காவே இருந்துச்சு. அந்த மொமெண்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா, எல்லாரையுமே தாண்டி அவரு ஸ்கோர் பண்ணாரு அப்டின்னே சொல்லி ஆகணும். போலீஸ் ஸ்டேஷன்ல நடக்கக்கூடிய காட்சிகளா இருக்கட்டும், ஃபிளாஷ்பேக் போர்ஷன்ஸா இருக்கட்டும், அப்படியே சுத்தி சுத்தி ஒரு விஷயங்கள் வந்து அழகா கொண்டு வந்து போட்டாரு. குரங்கு பூமையில நம்ம பார்த்த ஒரு ஸ்க்ரீன் பிளே 2எக்ஸ்ல இந்த படத்துல வேலை செஞ்சிருக்கு அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். நிதிலன் சுவாமிநாதன் ரொம்ப அழகா அந்த படத்த எடுத்திருக்காரு. எங்கேயுமே நம்ம ஆடியன்ஸ ஏமாத்தக்கூடாது அப்படிங்கிற விஷயத்த ரொம்ப உத்து உத்து கவனிச்சு எடுத்திருக்காரு அப்படின்னு சொல்லி ஆகணும். எடிட்டர் அண்ட் சினிமாட்டோகிராஃபர் படத்துக்கு மிகப்பெரிய ஒரு பலம். ஏன் அப்படின்னா, எடிட்டர் வந்து அவருடைய வேலைய தேவையில்லாத கட்லாம் தூக்கி விட்டே அப்படிங்கிற மாரி தான் பண்ணியிருக்காரு. அங்கங்க டக்கு டக்கு டக்குன்னு ஒரு கட்டு போகும். அதெல்லாம் சூப்பரா இருக்கும். கேமராமேன் ரொம்ப அழகா பண்ணியிருக்காங்க. மியூசிக் டைரக்டர பத்தி சொல்லியே ஆகணும். ஒரு பாட்டு தான். சரிங்களா? பட் மியூசிக் அதாவது பிஜிஎம் ஸ்கோரிங்க்கு வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய ஸ்பேஸு. அந்த எல்லா ஸ்பேஸையும் மனுஷன் பூந்து விளாண்டுருக்காரு. பாய்ஸ் மணிகண்டனுமே வந்து பார்த்தீங்கன்னா, வரக்கூடிய காட்சிகள்ல மனுஷன் ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஒரு கம்பேக்கு ரொம்ப சூப்பரா பண்ணியிருக்காரு அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். படத்த இப்படி பாராட்டிக்கிட்டே இருக்கியேப்பா அப்படின்னு கேட்டா,
அப்படி இருந்துச்சு. அதுதான் மகாராஜா பேருக்கு ஏத்த மாரியான ஒரு படம் தான். விஜய் சேதுபதிக்கு 50வது படம், தரமான ஒரு படம். இந்த வட்ட எழுத்துல இருக்கக்கூடிய பயம்லாம் இல்லாம, இந்த படம் ரொம்பவே அழகா ஒர்க் அவுட் ஆயிருக்குன்னு சொல்லி ஆகணும். அதாவது விஜய் சேதுபதி சாருக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு கட்ஸ் வேணும். ஏன் அப்டின்னா 50வது படம் அப்படிங்கும்போது, வயசான கெட்டப். ஹீரோயிசம் இல்ல. அப்படியே எதார்த்தமா நகர்ந்து கொண்டு போகக்கூடிய ஒரு கத. அதை எடுத்து 50வது படமா பண்ணதுக்கு மிகப்பெரிய ஒரு கட்ஸ் வேணும். ஸோ அந்த வகையில வந்து பார்த்தீங்கன்னா, விஜய் சேதுபதி சாருக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ஹேட்ஸ் ஆஃப். இந்த படம் ஓவராலா ஃபேமிலியோட உட்காந்து பார்க்கக்கூடிய ஒரு படம். நீங்க ஃப்ரெண்ட்ஸாவும் உட்காந்து பார்க்கலாம். பட் ஃபேமிலியோட உட்காந்து சேர்ந்து ரசிச்சு பார்க்கக்கூடிய படம். படம் முடிஞ்சு வெளில வரும்போது கண்டிப்பா உங்க கண்ல ஒரு சொட்டு கண்ணீராவது இருக்கும். அதுதான் மகாராஜா. மகாராஜா அப்படிங்கிறது ஒரு எமோஷன் அப்படின்னு சொல்லி ஆகணும். ஸோ இதே மாரி இன்னொரு வீடியோல உங்கள மீட் பண்றேன். தேங்க் யூ சோ மச். கட் இட்.